vivo V series phone launch பண்ணிருந்தாங்க. இப்போ Y series வந்து பார்த்தோம்னா Y35 அப்படிங்கற ஒரு புது phone launch பண்ணிருக்காங்க. சோ இந்த phoneல unboxing and first impressions, spec detailsலாம் என்னென்ன இருக்கு அப்படினு சொல்லி பார்க்கலாம். வீடியோ பார்க்க போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணனா subscribe பண்ணி பக்கத்துல இருக்க bell button click பண்ணிக்கங்க. apps, games இல்லாட்டி இது போல unboxingலாம் நிறைய பார்க்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ குயிக்கா ஒரு unboxing வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இந்த மேல இருக்கக்கூடிய இந்த wrapper வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல vivo Y35 னு கொடுத்துட்டு அதோட இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் திருப்பி பார்த்தோம்னா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மற்ற இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸை வந்து அடிச்சும் வச்சிருக்காங்க. சரி, ஓகே, பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பாக்ஸை எடுத்த உடனே பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு ஃபோனு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மேலே இருக்க ரேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபோனோட பேக் சைட் பார்க்க ரொம்பவுமே சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபோனை ஆன் பண்ணிவிட்டு சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பாக்ஸில் வரக்கூடிய விஷயம்னு பார்த்தோம்னா ஃபோனுக்கான ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனோட போட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஸோ ஓகே, நல்லா தான் இருக்குது, கொஞ்ச நாள் வச்சு ஓட்டலாம். நெக்ஸ்ட்டு யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு, குயிக் ஸ்டார்ட் கைடன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் 44 வாட்ஸ்க்கான அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கான கேபிள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, நல்லா தான் இருக்குது கேபிளோட குவாலிட்டி. ஸோ ஃபைனலாக பார்த்தோம்னா சிம் எஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோனை வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணிட்டு இதில் என்னென்ன ஸ்பெக் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இதில் கேம் ப்ளே பண்ண முடியுமா? ஸ்னாப்ட்ராகன் 680 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 6 nm பில்ட் பண்ண ப்ராசஸரு. ஸோ COD அந்த மாதிரியான பெரிய கேம் எல்லாம் உங்களால் விளாட முடியுது. பட் அங்கங்கே வந்து லேக் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. பட் நார்மல் கேம்லாம் விளாட போகிறேன், இல்லாட்டி நார்மல் யூஸ் தான் பண்ண போகிறேன், மல்டிமீடியா யூஸ் அதிகமாக பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கு. டாப்பில் வந்து பார்த்தோம்னா சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைம்லேயே நீங்கள் போட்டுக்க முடியும். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் எக்ஸ்டெண்டபிளாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியுது. பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக், மைக்கு, டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது, சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ரைட் சைடில் வால்யூம் லாக்கருக்கு அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பவர் பட்டன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபிங்கரை வச்சோடனே நல்லாவே ஃபாஸ்ட்டாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அதே போல் நீங்கள் ஃபேஸ் அன்லாக்மே வந்து பண்ணிக்க முடியுது. லெஃப்ட் சைடில் எந்த ஒரு போர்ட்டுமே இல்லை. ஸோ மொபைலோட பேக் சைட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வந்து க்ளோயிங்காக இருக்குது, அதே போல் சாஃப்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. டாப்ல கேமரா பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா இருக்கக்கூடிய ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டா பெருசாக இருக்குது. 3 கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா பார்த்தோம்னா 50 மெகாபிக்சலுக்கான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஃபோட்டோ அவுட்புட் நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோ அவுட்புட் வந்து பாருங்கள். 2 மெகாபிக்சலுக்கு பொக்கே எஃபெக்ட் எடுக்கிற மாதிரியும் 2 மெகாபிக்சலுக்கு மேக்ரோ ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் செல்ஃபியில் வந்து பார்த்தோம்னா 16 மெகாபிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் இருக்க அந்த 50 மெகாபிக்சலும் முன்னாடி இருக்க அந்த 16 கொஞ்சம் நல்லாவே இருக்கு. பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வாட்டர் டிராப் நாச்சோட கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் பாட்டம் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கு பெசல்ஸ் பார்க்கறதுக்கு. திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8.28 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 188 கிராம் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்க ஃபீல் தான் இருக்கு. டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.58 இன்ச் ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஹைலைட்டான விஷயம்னா 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவுமே ஸ்மூத்தாக வந்து இருக்கும். பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 550 nits வந்து கொடுத்துருக்காங்க. இண்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கு. நீங்கள் அவுட்டோர்லாம் போனீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கு. ஓவராலாக டிஸ்பிளேவோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது வீவிங் ஆங்கிளாக இருக்கட்டும், சேச்சுரேஷன் லெவலாக இருக்கட்டும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி ஃபுல் HD பிளஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. மொபைல் பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. 44 வாட்ஸ் அடாப்டர் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர். இதை யூஸ் பண்ணி சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா 70% 34 மினிட்ஸ்லேயே வந்து சார்ஜ் ஆயிடும்ன்றாங்க. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு தாராளமாக அவங்களால வந்து யூஸ் பண்ணிக்க முடியுது. மொபைலோட OS அப்படின்னு பார்க்கும்போது Fun Touch OS 12 Android 12 பேஸ் பண்ணி ரன் ஆயிட்டு இருக்கு. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை மாதம் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ப்ளோட்வேர்ஸ் ஆப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10 ஆப் வந்து பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியுது. எக்ஸ்டெண்டட் RAM அப்படின்னு பார்க்கும்போது 8 GB வரைக்கும் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியுது. நீங்க 8 GB மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா 8+8 16 GB உங்களால வந்து RAM வந்து யூஸ் பண்ணிக்க முடியுது. ஸ்பெக் டீடைல் எல்லாம் ஃபுல்லா பார்த்திருப்போம். பிரைஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மொபைல் வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ 8 GB RAM 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 18,500 வந்து பிரைஸ் போட்டிருக்காங்க. என்ன கேட்டால் கொஞ்சம் அதிகமான பிரைஸ் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த ப்ராசஸருக்கும் அந்த பிரைஸ்க்கும் வந்து செட்டே ஆகல. நான் வந்து ஒரு அண்டர் 15K தான் அந்த மொபைல் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா பிரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. இந்த மொபைல் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதர் பிராண்ட் கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த மொபைலுக்கான லிங்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். டீட்டெயிலாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்றேன். பாய்.